Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டான முறையில் ரோட் சைட் கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் ரோட்டுக்கடை காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே சுலபம்தான். இன்றைக்கி நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேங்க. காலிஃப்ளவர் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி சூடாயிட்ருக்கு. அதுலேயே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அப்படியே உள்ளார சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணிக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது ஓரளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக பிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம சேர்த்துருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துக்கோங்க. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் நல்லா பிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூடவே மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாஸ் எல்லாமே எல்லா காலிஃப்ளவர்லையுமே படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நமக்கு காலிஃப்ளவரில் என்னதான் தண்ணியை நம்ம நல்லா வடித்து எடுத்திருந்தாலும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஒட்டி இருக்குங்க. ஸோ அதனால் அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு இப்போ போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மைதா மாவு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணி நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு அப்படியே கலந்துக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி வேணும்னா இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு அதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே லெமன் ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸையும் இதுக்குள்ளார சேர்த்து அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க மாவு அண்ட் மசாலாவெல்லாம் காலிஃப்ளவரில் கரெக்டாக கூட்டாகி கிடைக்காது. அதனால அளவாக மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமே நமக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோட்டுக்கடை காலிஃப்ளவர் மசாலாலாம் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்ய மாட்டோங்க. செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நம்ம கடையில் வாங்க மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஒன்றா எடுத்து போட்டு அப்படியே பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ காலிஃப்ளவர் பார்த்தோம் அப்படின்னா மசாலாலாம் நல்லா கோட் ஆகிருக்கு.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. கரெக்டாக இருக்கும் நமக்கு. இனிமேல் காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துடுங்க. இந்த ரோட்டுக்கடை காலிஃப்ளவர் மசாலாவை. இது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்குங்க நமக்கு. காலிஃப்ளவர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காலிஃப்ளவர் 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றும் போது நல்லா காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அதை சும்மா சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுமே அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தின எண்ணெயை தான் மசாலா செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்தே ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து உள்ளார சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 2 எண்ணம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கணுங்க. இது அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரிக்கு நான் ஒரு 3 தக்காளி பழத்தை எடுத்து அப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அடித்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த டொமேட்டோ பியூரியாக உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா பெரிய தக்காளினா 2 தக்காளி இருந்தால் போதும். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் தக்காளி பழம் சேர்த்தங்காட்டியும் ஒரு 3 எண்ணம் சேர்த்து பியூரி எடுத்து வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்தாச்சு. இது பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. மல்லித்தூள் வேணா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் தண்ணி அதையும் எடுத்து இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது ஒரு கொதி வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அதை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா காலிஃப்ளவர்லேயுமே இந்த கிரேவி படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம்.
அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே நல்லா கொத்தி விடுறதுனா விட்டுக்கலாங்க. இல்லை நமக்கு முழுசாக வேணும் அப்படின்னா அதை அப்படியே கூட விட்டுடலாம். மேலால் மல்லித்தலை தூவிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப அருமையான ரோட்டுக்கடை காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் ரோட்டுக்கடையில் செஞ்ச காலிஃப்ளவர் மசாலாவோட டேஸ்ட் அப்படியே கிடைக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி நான் இதை அப்படியே மேலால் வெங்காயமெல்லாம் சேர்த்து லெமனோட சாரெலாம் பிழிஞ்சு அப்படியே சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.